அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி தான். எனக்கு தெரிந்த ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவி காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அணுகியிருக்காங்க. அவங்க சிஎஸ்பி, அதாவது இப்போ குக்கிராமங்களில் இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட் பேங்க்குக்கு போகிற தொலைவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்தந்த கிராமங்கள்லே இந்த மாதிரி சிஎஸ்பி பாயிண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 550 ருபீஸ் கொடுத்து தன்னோட அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. 50 ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ்னும் 500 ருபீஸ் தங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண டேட் 28/2024. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்த மெசேஜில் அவைலபிள் பேலன்ஸ் 501 அப்படின்னு இருந்திருக்கு. அந்த மாணவி வேறு எந்த ஸ்கீம்லேயுமே தன்னை என்ரோல் பண்ணவும் வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா 436 ருபீஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் 45 ருபீஸ் அப்படின்னு வந்திருக்கு. இன்னும் சற்று நேரம் கழித்து இந்த மாதிரி PMSBY அப்படின்ற பாலிசிக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக நாங்கள் ஒரு 20 ருபீஸ் எடுத்திருக்கோம், இப்போ உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் 20 அப்படின்னு வந்திருக்கு. இது எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த மெசேஜஸ் தான். ஸோ அவங்க எந்த விதமான கன்சென்ட்டுமே கொடுக்காம அந்த மாணவியிட்டேருந்து 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 20 ருபீஸ் வேறு எடுத்திருப்பாங்க, 481. இந்த மாதிரி கண்டினியூஸாக, அதாவது அப்போ 2 ஸ்கீம் அவைல் பண்ணியிருக்காங்க. ஒரே அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3 ஸ்கீம்ஸ் அவைல் ஆகிருக்கு. 2 ஸ்கீம் ஒரே ஸ்கீம், 20 ருபீஸ் ஸ்கீம். இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா அந்த 436 ருபீஸ் ஸ்கீம். ஆக மொத்தம் அவங்க போட்ட 500 ருபீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு SBIலேருந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இமீடியட்டாக அந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட ரிட்டனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அவங்க எந்த சிஎஸ்பியில் போய் இதை அப்ளை பண்ணாங்களோ அவங்கக்கிட்டையும் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி என்னோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமர் கேர் மெயில் ஐடிக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, என்னோட அக்கௌண்ட்லேருந்து அன்அத்தரைஸ்டாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. RBIக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போன்று உங்களுக்கு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் இதை தெரிவிங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.